இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விசுவாசி என்றால், நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், அதாவது உங்கள் உலக பார்வையில் இயேசு உங்களுக்கு மிக முக்கிய காரணர், உங்கள் உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை, அதாவது இயேசுவை தன் வாழ்க்கையில் மையமாக கொண்டிராத ஒருவரை ஏன் திருமணம் செய்ய நினைக்கிறீர்கள்? வேதத்தில் இதுவரை வாழ்ந்தவர்களில் ஞானமுள்ள நபர் என யாரை நினைக்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்டால் அவர் யாராக இருப்பார்? சாலமோன். எனது அடுத்த கேள்வியாக, வேதத்தில் நீடிய பொறுமையும் வேதனையும் அடைந்த நபர் யார் என்று உங்களிடம் கேட்டால் யாராக இருப்பார்? யோபு. நான் சொல்வதானால் சரீர ரீதியாக பலசாலியானவர் யார் என்றால் அது யார்? இதுவரை வாழ்ந்த சரீர வல்லமை கொண்ட மனுஷர் யார் என்று ஜனங்கள் நினைக்கும் போது சிம்சோனைத்தான் நினைப்பார்கள். அடுத்து வர இருக்கும் 2 விளக்க காட்சியில் சிம்சோனை குறித்தும் கிறிஸ்தவ நடை குறித்தும் நம் இரட்சகரை குறித்தும் அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன பாடங்களை கற்றுத்தருகிறார் என்பதையும் நாம் பேசப் போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் சிம்சோனின் நிகழ்வை புத்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு சென்றால், குறிப்பிடப்பட்ட நியாயாதிபதிகளில் சிம்சோன் கடைசியாக இருக்கிறார். சாமுவேல் நியாயாதிபதிகளில் ஒருவர் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் சாமுவேல் புத்தகத்தை படிக்காதவரை சாமுவேலை புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பிடப்பட்ட கடைசி நியாயாதிபதி சிம்சோன். பெரும்பாலான அறிஞர்கள் 12 நியாயாதிபதிகள் இருந்ததாக நம்புகிறார்கள். அதோடு 4 அதிகாரங்கள் நியாயாதிபதியின் புத்தகத்தில் சிம்சோனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான பாத்திரம். ஆதியாகமம் புத்தகத்தில் கூட முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதித்த போது சிம்சோன் தான் கோத்திரத்திலிருந்து வந்தது குறித்து சொல்லப்படுகிறது. தான் தன் குமாரர்களை இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒருவராக நியாயம் தீர்ப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டது. உண்மையில் தான் என்ற பெயருக்கு நீதி வழங்கினார் என்றும், தானியேல் என்ற பெயருக்கு யெகோவா என் நியாயாதிபதி அல்லது எலோஹிம் என் நியாயாதிபதி என்று பொருள். எனவே சிம்சோன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். உங்கள் வேதத்தை நியாயாதிபதிகள் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அதை வாசிக்கப் போகிறோம். இப்போது தேவன் உங்களிடம் சொல்ல விரும்பும் விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். தேவன் வார்த்தையில் உள்ளார்ந்த வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்வின் மூலம் தேவன் வெவ்வேறு நபர்களுடன் வெவ்வேறு வழிகளில் பேசப் போகிறார். ஏனென்றால் அப்படி செய்ய தேவனுடைய வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. ஆமன். அதிகாரம் 13, நியாயாதிபதிகள் வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 7 விசுவாச துரோகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது அவைகளில் 7வது. கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய ஜோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத ஒரு மலடியாக இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அதாவது பெலமானதை குடிக்கவும் தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். பெரும் துன்ப காலங்களில் தேவன் ஒருவரை எப்படி உடனே எழுப்புகிறார் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மோசே எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பெரும் அடக்குமுறை மற்றும் துன்ப காலங்களில். தானியேல் போன்றவர்கள் பெரும் துன்பம் மற்றும் அடக்குமுறை காலங்களில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். எலியா பெரும் துன்பம் அடக்குமுறை காலம். தேவனின் தீர்க்கதரிசிகள் துன்புறுத்தப்பட்டார்கள். இயேசு ரோமானியர்கள் உலகை ஆளுகை செய்த காலம் பெரும் அடக்குமுறையின் காலம். எனவே சிம்சோன் தேச ஒடுக்குமுறையின் காலத்தில் ஜனங்கள் தேவனிடம் ஜெபிக்கிறார்கள். தேவன் ஒருவரை எழுப்பி ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். வழக்கமாக தேவன் தம் ஜனங்களை விடுவிப்பதற்காக அடக்குமுறை காலங்களில் எழும்பிய இவர்கள் கிறிஸ்துவின் வகையானவர்கள். அவர்கள் மனித தரப்பில் இருந்ததால் குறைபாடு உள்ளவர்கள். அங்கு அநேக காரியங்களை பார்க்கலாம். ஒரு விஷயம், வாக்களிக்கப்பட்ட குமாரன், கொடுக்கப்பட்ட தேவதூதர்களின் அமானுஷ்ய வருகை, இஸ்மவேல்.
ஈசாக்கு மற்றும் யோவான் ஸ்நானகன் போன்றவர்கள் சிறந்த மனுஷர்கள், பெரும் அடக்குமுறைக்கு பிறந்தவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது தேவதூதன் கொடுக்கும் அறிவுறுத்தல். இதற்கு முன் யோசித்திருக்கிறீர்களா? சிம்சோன் பெலசாலி. அவனுக்கு உண்மையில் மாட்டுத்தோல் சரீரம். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பாறை போல் இருப்பான். அதற்கு எந்த ஒற்றுமையும் இல்லையா? நான் கோட்பாடுகளை கேட்டிருக்கிறேன். சிம்சோனை பார்த்தால் அவன் மற்றவர்களை விட பெலசாலியா? சரீர பிரகாரமாக அவனை குறித்து வேறு ஏதாவது தெரியுமா? தெலீலா அவனுக்கு ஒரு கஷ்டமான காலத்தை கொடுக்கத் தொடங்கும் போது உங்கள் பலத்தின் ரகசியம் என்ன? அவன் பெரிய மார்பகங்கள் கொண்ட உடல் அமைப்பு, தோள் அமைப்பு கொண்டிருந்ததால் அவனது பலத்தின் ரகசியம் வெளிப்படையாக இருந்ததை பார்க்கலாம். வலிமையான தசைகள். ஆனால் புரியாத வேறு ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு புரியவில்லை. மறுபடியும் சிம்சோனின் பலத்தை குறித்து சரீர பிரகாரமாக எதுவும் இல்லை என்றால் கர்த்தருடைய தூதனானவர் ஏன் அந்த ஸ்திரீயிடம் வந்து தரிசனமாகிச் செல்ல வேண்டும்? உங்கள் பெற்றோர் மீதான பராமரிப்பில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் அசாதாரணமான ஒன்றை செய்யப் போகிறார். இந்த பிள்ளையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவதூதன் மனோவாவின் மனைவியிடம் சொன்னது. மனோவாவின் மனைவிக்கு மட்டுமல்ல, குழந்தைகளை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உணர வேண்டும். அது குழந்தைகளின் பிறப்பில் வெளிப்படும். மேலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் இப்போது கற்றுக்கொண்டனர். உங்களுக்கு தெரியும், DNA மிகவும் சுவாரஸ்யமான விஞ்ஞானம். நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து இறக்கும் வரை உங்கள் DNA ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உங்கள் DNA உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை முறையால் மாறும் நடத்தை, வெளிப்பாடு, உங்கள் உணவு, அது நிச்சயமாக உங்கள் DNA-வை மாற்றும். DNA உண்மையில் மாறுபடலாம். செயல் உங்கள் DNA-யை பாதிக்கும். அது உங்கள் குழந்தைகளில் உருவாகும். ஏனென்றால் அதற்கு முன் சில சமயங்களில் பெற்றோரின் பழக்க வழக்கங்கள் மரபுரிமையாக இருக்கலாம். சில விஷயங்கள் உண்மையில் பரம்பரை போக்குகளாக இருக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அவன் ஒரு நசரேயனாயிருப்பான் என்று அதில் சொல்கிறது. நசரேயன் என்றால் என்ன? எண்ணாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள். மேலும் இங்கே சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் படிக்கப் போவதில்லை. ஆனால் சிம்சோனை குறித்து அவன் எப்படி சராசரியாக இருந்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எண்ணாகமம் 6:1 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே செல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பெருந்தன்மையை பண்ணினால், அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்ச பழங்களாவது திராட்ச வற்றலையாவது புசியாமலும், புதிய திராட்சரசம் தான் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சச் செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அது பின்பு வருகிறது. அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. மரணமடைந்த தன் தகப்பனால் ஆகிலும், தாயினால் ஆகிலும், சகோதரனால் ஆகிலும், சகோதரினால் ஆகிலும் தன்னை திட்டுப்படுத்தலாகாது. கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அர்த்தம், உங்கள் குடும்ப உறுப்பினர் இறந்தாலும், தந்தை, தாய், நீங்கள் அவர்களின் உடலை தொடக்கூடாது. அதாவது, ஒருவர் இறந்துவிட்டால் நீங்கள் அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனால் வேதாகம ரீதியில் நீங்கள் இறந்த உடலை தொடும்போது சூரிய அஸ்தமனம் வரை அசுத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நசரேயனாக இருந்தால், அது உங்கள் தந்தை, தாய், சகோதரர், சகோதரி யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அது மட்டும் முக்கியமல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனவே நீங்கள் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று அதில் சொல்கிறது. தவறான மனப்பான்மையால் அவனது மனம் பாதிக்கப்படும். எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவன் திராட்சரசம், மதுபானம் இப்படி எதுவும் குடிக்கக்கூடாது. எனவே இது நசரேய விரதம். அதை மனதில் கொண்டு அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதன் 2ஆம் பகுதியை ஆராய்வோம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய். இப்போது சிம்சோன் வளர்ந்து விட்டான். அவன் வாலிபனாக இருந்தான். அவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. நமக்கு தெரிந்தவரை அவன் சில உள்ளூர் நண்பர்களை உருவாக்கி இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். மலை அடிவாரத்தில் 4 மைல் தூரம் பெலிஸ்தர்கள் ஒடுக்கி இருந்தாலும் அவர்களை கவனித்தார்கள், வர்த்தகம் செய்தார்கள். நீங்கள் பார்ப்பது போல அநேக மொழியை அவன் பேசினவனாக இருந்தான். தொடர்ந்து பரிமாற்றத்தினால் பெலிஸ்தியரின் சில இளைஞர்களுடன் நட்பு கொண்டதினால் அவன் ஒரு
ஒரு நாள் அவனது கண் ஒரு வாலிப பெலிஸ்திய ஸ்திரீயை கண்டது. ஆகா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், பிரகாசத்தையும் ஆளுமையையும் கொண்டிருக்கிறாள். என்ன ஒரு அழகான பெண்! இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததில்லையே. அவன் அவளிடம் மிகவும் ஈர்க்கப்பட்டான். ஆகவே அவன் போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். சிம்சோனுக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை. நீங்கள் பின்பு படிப்பீர்கள், 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான் என்று. அது இன்னும் நடக்கவில்லை, பின்பு வருகிறது. இது நிகழும்போது அவன் 10 வயதின் பிற்பகுதியில் 20களின் ஆரம்பத்தில் இருக்கலாம். திரும்ப வந்த தன் பெற்றோரை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் தந்தையும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன என்றார். நான் இதை வெகு தூரம் எடுத்துக்கொண்டு போக விரும்பவில்லை. இஸ்ரவேலை சுற்றி வேறு பழங்குடியினரும் இருந்தார்கள், ஏதோமியர்கள் இருந்தார்கள், மோவாபியர்கள் இருந்தார்கள். ஆனால் விருத்த சேதனம் செய்யாத பெலிஸ்தியரிடம் சென்றிருக்கிறாய். அதுதான் நடந்த மிக மோசமான விஷயம். இஸ்ரவேலை சுற்றி வேறு பழங்குடியினரும் இருந்தார்கள். ஏதோமியர்கள் இருந்தார்கள், மோவாபியர்கள் இருந்தார்கள், அம்மோனியர்கள் இருந்தார்கள். அனைவரும் லோத்துடன் தொடர்புடையவர்கள், விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். அவன் அடிப்படையில் பேசினான். விசுவாசி இல்லாதவர்களோடு திருமணம் செய்யப் போகிறீர்கள் என்றால், யெகோவாவை நம்புகிற ஆபிரகாமுடன் தொடர்புடைய ஒருவரை திருமணம் செய்து கொள். ஆனால் விருத்த சேதனம் செய்யாத பெலிஸ்தியரிடம் சென்றிருக்கிறாய். இது மிக மோசமான விஷயம் என்று அவர்கள் நினைத்தார்கள். சிம்சோன் வலிமையான எண்ணம் கொண்டவனாக இருந்தான், சம்மதிக்க வைத்தான். அவனுடைய பதில் அவனது தாய் தந்தையிடம், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றது. பலசாலியானவனைப் போல் வலுவாக ஒலிக்கத் தொடங்கினான். அவனது தர்க்கம், நான் அவளை உண்மையில் விரும்புகிறேன், நான் விரும்புவது எனக்கு வேண்டும். அவர்களுடன் வேறு எதையும் விவாதிக்கவில்லை, அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். அன்பு நண்பர்களே, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்ப வருவோம். நீங்கள் திருமணமாகி உங்கள் உறவில் ஏதேனும் மோசமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறீர்களா? தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் மன அழுத்தம், குழந்தைகள் மற்றும் திருமண பந்தத்தில் உங்களுக்கு உற்சாகமின்மை இருக்கலாம். வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி நகர்வதை உணர்ந்திருக்கலாம். அதற்கான வழியை காணாதிருக்கலாம். ஆனால் இன்றே அதற்கு உண்மையான நீடித்த நம்பிக்கை கிடைக்கும் என்று நான் உங்களிடம் சொன்னால், உங்கள் மனைவியுடன் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்த தேவையான திறவுகோல் வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? சற்றே யோசித்து பாருங்கள். அந்த பதில்களை நீங்கள் அறிய விருப்பமில்லையா? உங்கள் திருமணம் மோசமான காலங்களை கடந்து செல்லலாம். ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு இலவச ஆதாரத்தை வழங்குவதன் மூலம் அதற்கு சிறப்பாக உதவ விரும்புகின்றன. இது ஒரு மகிழ்ச்சியான திருமணத்திற்கான திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வு வழிகாட்டி உங்கள் திருமண உறவு நீடிக்கவும் செழிப்பாக வளர உதவவும் ஆலோசனை தருவதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்திருந்தால் தேவனின் வார்த்தைக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? உங்கள் நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் 305 என்று குறிப்பிடவும், அல்லது திரையில் உள்ள இணைய முகவரியில் பார்வையிடவும். பிறகு இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்துடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். தடை செய்யப்பட்ட கூட்டங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். சீக்கிரம். இது மிக மோசமான அடையாளம். அது இன்னும் நடக்கிறது. தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட ஜனங்கள், நான் என் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். பின்பு அவர்கள் ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள். பெலிஸ்தனுடன் யுத்தம் செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் மனதில், ஓ மனுஷன், அவன் என்னை நன்றாக பிரியப்படுத்துவான் என்று நினைக்கிறார்கள். எந்த மனுஷன், எந்த ஸ்திரீ? எனக்கு தெரியும், அவைதான் இயேசுவை குறித்து அவர்களுக்கு புரியாத சில விஷயங்கள். நான் அவளுடன் பேசியிருக்கிறேன். அவளை திருமணம் செய்து என் வசமாக மாற்றிவிடுவேன். நாங்கள் டேட்டிங் செய்யும் போது தேவபாட வகுப்புகளுக்கு ஒன்றாக செல்வோம். இது ஒரு மோசமான யோசனை. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிகாரம் செலுத்துவீர்கள். இது ஒரு சைபான் விளைவு. சமரசங்கள் நடக்கும். நான் சொல்வது பிடிக்கவில்லை என்றால் தேவனிடம் எடுத்துச் செல்லுங்கள். சில வசனங்கள். 1 ராஜாக்கள் 11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், இப்போது ராஜாக்களுக்கு இந்த நிலை. சாலமோன் பரலோகம் போகும் வழியில் நடந்தார்.
1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் கர்த்தரை நேசித்தான், கர்த்தருடைய எல்லா கட்டளைகளிலும் நடந்து வந்தான், ஜெபம் செய்தான், தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். தேவன் சொன்னார், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து ஆசீர்வதிக்கப் போகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்றார். சாலமோன் சிறந்தவனாக, மேலானவனாக, மேம்பட்டவனாக உயர்ந்து நின்றான். அவன் அப்படி நடந்தான். அவன் தன் அரண்மனையை கட்டினான். உலகெங்கிலும் இருந்து ஜனங்கள் வந்தார்கள். தேசம் முழுதும் தங்கம் மற்றும் வெள்ளிக் கற்கள். ஷீபா ராணி மூச்சுவிட முடியாத அளவு நிரம்பி இருந்தது. மூச்சடைக்க என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிகழ்விலிருந்து வருகிறது. ஷீபா ராணி அவள் பார்த்தபோது அவளுக்கு மூச்சு இல்லை என்று கூறுகிறது. அதில் அப்படி சொல்கிறது. அடுத்து கேளுங்கள், கவனமாக நான் சொல்வதை கேளுங்கள். சாலமோன் ராஜா பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி ராஜ்யத்திற்கு என்ன நேர்ந்தது? விழுந்து போனது. அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அவன் பல தேசத்து பெண்களையும் பார்வோனின் மகளையும் நேசித்தான். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொன்ன எல்லா நாடுகளிலிருந்தும் மோவாபியர்கள், அம்மோனியர்கள், எதோமியர்கள், சிதோனியர்கள் மற்றும் ஏத்தியர்கள் குமாரத்திகள், நீங்கள் அவர்களுடன் சம்பந்தம் கலக்கக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நிச்சயமாக அவர்கள் உங்கள் இருதயங்களை தங்கள் தெய்வங்களுக்கு பின் திருப்பி விடுவார்கள். அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை திருப்பினார்கள். சாலமோன் வயதாகும் போது அவனுடைய மனைவிகள் மற்ற தேவர்களுக்கு பின் தன் இருதயத்தை திருப்பினார்கள். அவனுடைய இருதயம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விசுவாசமாக இருக்கவில்லை. அவன் தொழுது கொண்ட தேவனை கைவிட்டான் என்று சொல்லவில்லை. அவனுடைய நம்பிக்கை நீர்த்துப் போனது. பல தெளிவான அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். எனவே தேவன் நமக்கு சொல்கிறார், நீங்கள் ஒரு விசுவாசி என்றால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல விரும்பும் முடிவை எடுத்திருக்க வேண்டும். அதாவது உங்கள் உலகப் பார்வை. இயேசு உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். நான் சொல்வது சரிதானே? இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் மையமாக கொண்டிராத அந்த நபருக்கு முன்னுரிமை அளிக்காமல் உங்கள் பிள்ளைகள் முன்னுரிமை என்று நீங்கள் சொல்லும் ஒருவரை திருமணம் செய்வது உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை எடுக்க நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? தெரியுமா? கவனி, நாம் தேவாலயத்திற்கு போகலாம் இன்று பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லும்போது அவர்கள், இல்லை, அது இல்லை, இன்று நமக்கு விடுமுறை, சனிக்கிழமை கொண்டாட்டம்தான், உங்கள் வீடு பிரிக்கப்பட்டு போகும், சிக்கல் உண்டாகும், ஜெபம் செய்ய அழைக்கிறீர்கள் என்றால் இல்லை என்று சொல்வார்கள். புத்தகம் வாங்கப் போகலாம், நீங்கள் தேவாலயத்திற்கு போகலாம் என்றால் இல்லை, தியேட்டருக்கு போகலாம். தேவாலயத்திற்கு செல்வோம், இல்லை, மாலுக்கு போவோம். நாம் சுத்தமான உணவை சாப்பிடலாம், இல்லை, வேண்டாம் என்று சொல்வார்கள். ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு சமையல் செய்ய முயற்சிப்பதை காணலாம். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது தோராயமாக இருக்கும். சில நேரங்களில் தேவனை ஏற்றுத் தொழுது கொள்கிறவர்கள் ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை மணந்து கொள்கிறதை பார்க்கலாம். சில நேரங்களில் ஜனங்கள் பின்வாங்கிப் போய் அவர்கள் தேவாலயத்திற்கு போகாமல் ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை மணந்து பின்னர் அவர்கள் மீண்டும் தேவனிடம் திரும்புகிறார்கள். நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் முடிவுகளுடன் வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் ஏன் தெரிந்தே திம்னாவுக்கு சென்று உங்கள் விசுவாசத்திற்கு ஒத்துவராத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்ப வேண்டும்? இயேசு தங்கள் வாழ்க்கையில் முதலில் கொடுக்கும் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத அரை மனதுள்ள விசுவாசிகளினால் உலகில் சுவிசேஷம் பரவுவதின் விளைவை குறைத்து பிசாசு அதிக சேதங்களை உண்டாக்குகிறான். ஆகவே நீங்கள் ஒருவரை திருமணம் செய்யும் போது இயேசு அவர்களுக்கு முதன்மையானவராக இருக்க வேண்டும். அதை கூட யோசிக்காமல், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் மிகவும் புத்திசாலி போல் தோன்றுகிறது, அவள் அப்படி இருக்கிறாள், அவள் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவள், வேறு பல வழிகளில் பார்க்கும்போது கிறிஸ்தவரைப் போல் செயல்படுவார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல, இப்படி எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவ ஒழுக்கங்கள் உண்டு, அவர்கள் நாத்திகர்கள், அவர்களுக்குள் கிறிஸ்தவ ஒழுங்குகள் இருக்கிறது, அவர்கள் மனித நேயத்தை விரும்புகிறவர்கள். இப்படி மோசமான வாதங்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. ஆமென் என்று சொல்வீர்களா? இது தேவன் சொன்னதுதான். அது ஏன் என்று தெரியுமா? சிம்சோனுக்கு அவன் விரும்பியது கிடைத்தது. நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பின்பு அது சிக்கலை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. அது அவனது ஜீவ பாதையில் ஒரு முட்கரண்டியை உருவாக்கியது. தனது ஜனத்தாரிடமிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பதிலாக அவன் ஒரு பெலஸ்தியனை மணந்தான். இப்படி தொடங்கினதால் அவனது முழு வாழ்க்கையும் உண்மையில் முடிந்து போனது.
நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவனுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திம்னாத் ஊர் திராட்சத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இப்போது ஒரு நசரேயன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடி. நீங்கள் திராட்சையை சாப்பிட விரும்பவில்லை என்றால், திராட்சை விதை சாப்பிட விரும்பவில்லை என்றால், எந்த திராட்சை சாற்றையும் குடிக்க விரும்பவில்லை என்றால், திராட்சை தோட்டத்தின் வழியாக நடக்கக்கூடாது. அது நல்ல யோசனைதானே? நீங்கள் ஒரு குடிகாரர் என்றால் உங்கள் ஆப்பிள் சாற்றை மதுபான கடையில் வாங்க முடியாது, சரிதானே? அவன் ஆச்சரியப்படும்படி கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் அவன் கிழித்து போட்டான். பின்பு அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து திருமணத்திற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். திருமண விருந்திற்கு திரும்பினான். திரும்பிச் செல்ல விரும்புகிறான். நான் கனவு கண்டேன், நான் தான் உண்மையில் அந்த சிங்கத்தை கொன்றேனா? விலங்குகள் சிங்கத்தின் சடலத்தை அகற்றின. சில நாளைக்கு பின்பு சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகிப் போனான். அதில் சொல்கிறது, இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருக்கிறது என்று. நீங்கள் இதற்கு முன்பு தேனீக்களின் கூட்டை பார்த்திருக்கலாம். அவர்கள் ஒரு வெற்று மரக்கட்டையை கண்டுபிடிப்பார்கள். அந்த சிங்க குழியில் கூட எந்த காரணத்திற்காக அவர்கள் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டாலும் ஏற்கனவே தேனை தயாரிக்க தொடங்கி விடுவார்கள். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே வந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து, அவனுக்கு பெரிய தேனடை கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்? ஏனெனில் முதலில் இறந்த உடல் அசுத்தமானது. ஒரு நசரேயன் என்ன செய்ய வேண்டும்? திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடி இருக்க வேண்டும். இறந்த எதையும் தொடக்கூடாது. நீங்கள் இறந்த ஒன்றை தொடப்போகிறீர்கள், அது இறந்த ஒரு சுத்தமான விலங்காக இருக்க வேண்டும். சிங்கம் என்பது அசுத்தமான விலங்கு. அசுத்தமான உடலை தொட்டிருக்கிறான், அதிலிருந்து தேனை எடுத்திருக்கிறான். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். எனவே இங்கே அவர்கள் திருமண விருந்து. விருந்து என்ற வார்த்தைக்கு மது விருந்து இருக்கும். இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கிறீர்களா? அந்த இடத்திலும் சிம்சோன் சமரசம் செய்கிறான். பெலிஸ்தியர்களுடன் இருக்கும்போது பெலிஸ்தியர்களைப் போல செயல்படுகிறான். இறுதியாக அவன் ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னது இதற்கு விடை கிடைக்காது என்று நினைத்தான். அவன் அவர்களை நோக்கி, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. பெற்றோருக்கு என்ன நடந்தது தெரியாது, யாருக்கும் தெரியாது. 7ஆம் நாளிலே சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, இப்போது அவள் வருங்கால மனைவி என்று சொல்லவில்லை, அதை கவனியுங்கள். இப்போது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனது பெண் சாதி என்று அழைக்கப்படுகிறாள். அவளை திருமணம் செய்திருக்கிறான். அவன் அவளை நேசித்தான். நீ அவனை நயம் பண்ணு. அவன் அவளை நேசித்தான் என்று சொல்ல மாட்டேன். உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் உன் தகப்பனையும் வீட்டையும் அக்னியால் சுட்டரித்து போடுவோம். என்ன செய்ய அச்சுறுத்தினார்கள்? எரித்து விடுவோம் என்று. அவள் தன் ஜனத்தாருக்கு விடுதலையை விளக்கினாள். அவன் அவளுக்கு விடுகதையை விடுவித்தான். அவளோ உடனே அவனை காட்டிக் கொடுத்தாள். அவள் அவர்களுக்கு பயப்பட்டாள். தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். சிம்சோன் இப்போது மிகவும் கோபம் மூண்டு அவன் கீழே பார்த்து கொண்டிருந்த தனது மனைவியை பார்க்கிறான். கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். அவன் அன்று அவளோடு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். அவன் சொல்கிறான், நாம் இப்போது திருமணம் செய்து கொண்டோம். அவள் என் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சில நாள் சென்றபின் அந்த காலத்தில் நான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறேன். சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காணப்போய் அவன் தனிமையை உணர ஆரம்பித்து அதை குறித்து யோசித்துக் கொண்டு சொல்கிறான். கோபமெல்லாம் தணிந்த நிலைமை சரியாக இருக்கும். தன் மாமனார் வீட்டிற்கு செல்கிறான். நான் என் மனைவியை பார்க்கப் போகிறேன் என்றான். அவள் பெயர் எதுவாக இருந்தாலும். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் அவன் சொன்னான், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் என்று. அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்குச் சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்தான். அனைத்தையும் ஒரே நாளில் செய்யவில்லை. இஸ்ரேலின் சில பழங்கால கணக்குகளை நீங்கள் படித்தால் யூதாவின் மலைகளைச் சுற்றி அப்போது இன்னும் நிறைய காடுகள் நிறைந்ததாக இருந்தது. முயல்கள் இருந்தன, விலங்குகள், நரிகள் ஏராளம் இருந்தன. அவைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லா இடங்களிலும் குழி நரிகள் இருக்கும். எனவே அந்த காலத்தில் அவன் அந்த தேசத்தில் 300 நரிகளை பிடித்தான் என்று சொன்னது உண்மையில் ஆச்சரியமல்ல. ஒரே நாளில் இதை செய்யவில்லை, ஆனால் அவன் நரிகளை பிடித்தான். நான் பெலிஸ்தர்களை அழிக்கப் போகிறேன், பந்தங்களை எடுத்து எரிப்பது என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே
அவைகளை ஓடவிட்டு அழித்தான். நான் அவர்களை பொருளாதார ரீதியாக அடிபணிய வைக்கப் போகிறேன் என்றான். பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே நரி எப்படி ஓடும் என்பதை பார்த்திருக்கிறீர்களா? அவை நேர்கோட்டில் வராது, மாறாக இருக்கும். கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவன் சுட்டெரித்து போட்டான். இது ஒன்றுமில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நாளுக்கு நாள் அவர்களின் வயல்கள் சுட்டெரித்து போடப்பட்டன. கோதுமை அறுவடை, அது அவர்களை பொருளாதார ரீதியாக அழித்து போட்டது. இதை யார் செய்தார்கள் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர்களில் ஒருவன் திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான். அவன் பெண் சாதியை சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். பெலிஸ்தர்கள் நினைத்தார்கள் அது மிகவும் மோசமானது. ஒருவனின் மனைவியை அவனது நண்பனுக்கு கொடுத்தது. அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். அவள் கணவனுக்கு விசுவாசமாக இருந்திருந்தால் அவன் அவளை பாதுகாத்திருப்பான். ஆனால் அதற்கு பதிலாக அவள் மற்றவனிடம் விற்று போடப்பட்டாள். அது வருத்தம்தானே. அப்போது சிம்சோன் தன் தனிமையை உணர்ந்தான். அவன் சொல் பேச்சை கேட்காததால் பெற்றோர் வருத்தப்பட்டார்கள். அவன் பெலிஸ்தர்களுடன் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதராகிவிட்டதால் இப்போது அவன் தனது பெற்றோருக்கு ஆபத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. தனது மனைவியை இழந்து போனான். அவனுக்கு நண்பர்கள் இல்லை. அதோடு அவன் ஒரு மலையில் தனியாக வசித்தான். தேவன் சொன்னதை செய்ய விரும்பாமல் அவன் ஒரு முடிவு எடுத்தபோது தனது பெற்றோரின் வழிகாட்டலையும் புறக்கணித்தான். நம்பிக்கைக்குரிய பெற்றோரை கைவிட்டான். அவன் எதிரியுடன் சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தபோது எல்லாமே பக்கவாட்டில் நடுவத் தொடங்கியது. வேதம் இதை சொல்கிறது என்று எனக்கு தெரியும். நன்றாக தெரிந்திருந்தும் நான் அதை அதிகமாக பின்பற்ற வேண்டியதில்லை என்று நினைத்தால், தனிமையில் அவன் ஒரு குகையில் வாழ்ந்தான். ஆனால் அங்கு கூட தேவன் அவனுடன் பேசப் போகிறார் என்பதற்கான அடையாளம் காணப்பட்டது. நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.